மௌன மொழி. ஒரு நாள் மகனும் தந்தையும் அழகிய ஞாயிற்றுக்கிழமையில் தங்கள் நாயுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது நாயும் மகனும் வேகமாக ஓடி கதவில் இருவரும் அறியாமல் மோதிக்கொண்டு கீழே விழுந்தனர். இருவரும் வலியில் கூச்சலிட்டபடி விழுந்து கிடந்தனர். இவர்கள் இருவரையும் தந்தை ஓடி வந்து தூக்கி சோஃபாவில் அமர வைத்து அடிபட்ட இடத்தை தடவி கொடுத்து மருந்திட்டார். அப்போது மகனுக்கு ஓர் சந்தேகம் தோன்றியது. அவன் தன் தந்தையை பார்த்து, அப்பா, நம் நாய்க்கு பேச தெரியாதா? வலிக்குதுன்னு சொல்ல தெரியாதா? அப்பா, தெரியாது, அவை மிருக வகையை சார்ந்தவை, அவங்களுக்கு பேச வராது தங்கம். மகன், அப்பா, அப்போ பேர்ட்ஸ் பேசுவாங்களா அப்பா? அப்பா, நோ, அவங்களுக்கும் பேச தெரியாது, ஆனால் கிளிகள் மட்டும் சவுண்ட்ஸ் காப்பி பண்ணி கொஞ்சம் வார்த்தைகள் பேசுவாங்க. மகன், ஏன் பேச மாட்டாங்க? அப்புறம் எப்படி நாம் அவங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிறது? அப்பா, நாம தான் அவங்கள புரிஞ்சு நடக்கணும். அவங்க செயல்களில் சுட்டி காட்டக்கூடியவைகளை புரிந்து அவங்களுக்கு நாம தான் என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுக்க வேண்டும். ரொம்ப யோசிக்க வேண்டாம், இது பிறப்பின் விதி. மகன், அப்பா சொல்றது ஓகே தான், ஆனா என்றபடி குழப்பத்திலிருந்து அமைதியாகி நாயுடன் விளையாடத் துவங்கினான். மேலும் வினாக்கள் எழுப்பவில்லை. அன்று இரவு மகன் கனவில் பறவை ஒன்று உயர பறக்கிறது. மிகவும் உயரமாக பறக்கிறது, கூட்டமாக பறக்கிறது. அந்த சமயம் அவர்கள் அருகில் பறக்கும் சாகசம் செய்யும் மனிதன் ஒருவன் பறந்தபடி அந்த பறவைகளை பார்த்து, எங்கு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். பறவை, விடுமுறை கொண்டாட செல்கிறோம். மனிதன், எந்த ஊருக்கு? நானும் விடுமுறையில் தான் உங்களை போல் பறக்கிறேன். பறவை, அப்படியா? நாங்க வேடந்தாங்கல் தான் செல்கிறோம், நீங்களும் வாங்க ப்ரோ, சேர்ந்து ஜாலி பண்ணுவோம். மனிதன், இல்லை ப்ரோ, இதுவே என்ஜாய்மெண்ட் தான், பத்திரமாக போயிட்டு வாங்க, மீண்டும் பார்ப்போம் என்று சொல்லி பறவைகளிடமிருந்து விலகி வேறு பாதையில் பறந்தான் அந்த பறவை மனிதன். மகன் மெல்ல தூக்கத்தில் புரண்டு புரண்டு பேர்ட்ஸ் நல்லா பேசுறாங்க என்று முணங்கினான். சிறிது நேரம் கழித்து மகனுக்கு மற்றொரு கனவு. டால்பின் வாட்டர் ஷோவில் அருமையாக பந்துகளை கொண்டு விளையாடுகிறது. மனிதர்களுடன் உருண்டு புரண்டு நீருக்குள்ளும் வெளியிலும் என அருமையாக விளையாடி அவைகளின் பராமரிப்பாளரை பார்த்து, நான் இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன், ரொம்ப ஜாலியா இருக்கேன், நான் வரமாட்டேன், நீ போ என்று குதூகலித்தனர். மகன், மீன்களும் அழகா பேசுறாங்க, ஏன் அப்பா தப்பா சொல்லி தராங்க என்றவாறு மீண்டும் புரண்டு படுத்தான். சிறிது நேரம் கழித்து இம்முறை மகனின் நாய் மகன் கனவில் தோன்றி, என்னுடன் விளையாடவா, எழுந்திடு என எழுப்புவது போல் கனவு வந்தது. மகன், அட, நம்ம நாயை நல்லா பேசுதே, நீ ஏன் இவ்வளோ நாளாக என்கிட்ட பேசவே இல்லை என்று கனவில் தன் நாயை பார்த்து கேட்டவாறு தலையணையை நாய் என்று எண்ணி கட்டி அணைத்தான். நாய், சீக்கிரம் எழுந்திடு என்று சத்தமாக குரைத்தது. மகன் மீண்டும் புரண்டு படுக்க முயற்சித்த போது தன் நாய் வேகமாக குலைத்தபடி கரண்டியுடன் வந்த தாயை தடுத்தது. மகனை அடிக்க விடாமல் தடுத்து குலைத்து கொண்டே இருந்தது. மகன் நாயின் குரைக்கும் சத்தம் தாங்க முடியாமல் கண்களை கசக்கியபடி எழுந்து, அப்போ நீ பேசலையா? ஓ, என்ன என பயந்து அலறி கரண்டியுடன் அருகில் நின்ற தாயை கண்டு அலறினான். தாய், எவ்வளவு நேரமாக கத்தி எழுப்புறேன், ஒரு நாள் கூட சீக்கிரமாக எழுந்திருக்க மாட்டியா என்று அதட்டினாள். மகன், அப்போ அது நம்ம நாயி இல்லை, எல்லாமே வெறும் கனவா என்று திகைத்து எழுந்து, வந்துட்டேமா என்றான். தாய், வா சீக்கிரம், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு என்று அதட்டிவிட்டு அறையை விட்டு நீங்கினாள். மகன் கால்களை நக்கி அவன் மீது ஏறி கட்டி அணைத்து தன் அன்பை வெளிப்படுத்தியது. தன் நாயை பார்த்து சிறிது மௌனத்திற்கு பிறகு நாயை வருடியபடி தேங்க்ஸ் என்றான் மகன். தன் அன்பை வாய் பேச தெரியாத அந்த அன்பான நாய் அன்பை மௌன மொழியில் அச்சிறுவனுக்கு வெளிப்படுத்தியது. அச்சிறுவன் அன்றிலிருந்து நாயின் மௌன மொழியை மதிக்கவும் புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்தான். அச்சிறுவன், அப்பா சொன்னது எல்லாம் கரெக்ட் தான் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். மௌன மொழி.
ஒரு நாள் மகனும் தந்தையும் அழகிய ஞாயிற்றுக்கிழமையில் தங்கள் நாயுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது நாயும் மகனும் வேகமாக ஓடி கதவில் இருவரும் அறியாமல் மோதிக்கொண்டு